நாளிலும் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 29:17, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இத்தனை வருடங்கள் இல்லைன்னு சொன்னால் இத்தனை மாதங்கள் நான் காத்திருந்து ஆண்டவரை நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இல்லை அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறான், இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான், உபத்திரவத்தின் முடிவின் நாட்களிலே வந்து விட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக குறித்த நேரம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற உங்களை பார்த்து இந்த வருடத்தின் கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் கொஞ்சம் காலம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த கொஞ்ச காலத்தை தருகிறார் தெரியுமா? ஆண்டவரை நாம் தேடுவதற்காக. அவர் சில பரீட்சைகளை நம்மிடத்திலே கொடுத்து, இவன் இந்த பரீட்சையிலே எப்படி நிற்கிறார், இந்த சோதனை காலத்திலே அதை தப்பித்துக் கொள்வதற்கு நான் போக்கை உண்டு பண்ணுவேனே, ஆனாலும் அவர் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாளா, இல்லைன்னு சொன்னால் என்னை விட்டு தூரம் போகிறார்களா என்று சொல்லி நம்மை பரீட்சிப்பதற்காக அவர் கொஞ்ச காலம் நம்மை வெயிட் பண்ண வைத்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை காத்து கொண்டிருக்க வைக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே தான் ஒவ்வொரு காலங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் காலம் கூட யாருடைய கரத்திலே இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நட ஒரு காலம் உண்டு என்று சொன்னார், அதை அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்று சொன்னார், அந்த நகைப்பதற்கும் சிரிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் காலம் தானே, இவ்வளவு நாள் காத்திருந்த நாம் ஏன் இந்த கொஞ்ச காலம் வரை காத்திருக்க முடியவில்லை? அவருடைய சமூகத்திலே நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நான் கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே கொஞ்ச காலம் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அநேகர் கண்ணீரோடு இந்த இடத்திலே வருவார்களே, பல கேள்விகளோடு வருவார்களே, அநேகர் சொல்லுகிற வார்த்தை, வருடங்களாய் காத்திருக்கிறோம். ஆமெனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் துக்கங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்தபடியினாலே தான் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய சுயபலத்தினாலோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ இந்த இடத்துக்கு நான் வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறபடியினால இந்த இடத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த கொஞ்சம் காலத்திலே ஆண்டவர் காத்திருக்க வைக்கிற இந்த கொஞ்ச காலத்திலே நமக்கு சில காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே அநேகர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, ஆண்டவர் காத்திருக்க வைக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் எல்லாராலும் மறக்கப்படுவோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, நான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தாவீது அவர் ஆண்டவரிடத்திலே வைராக்கியமாய் காணப்பட்ட, ஆண்டவரை ஆராதித்த, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட அந்த தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லை, முழுவதுமாக மறக்கப்பட்டேன். இந்த சூழ்நிலையோடு ஐயோ எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது எல்லாரையும் அழைக்கிறார்கள், என்னை மாத்திரம் மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் தரித்திரவான்களாக இருக்கலாம், ஒருவேளை நாம் ஏழைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நம்மளை மறந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைப்பது போல அவர்கள் உங்களை மறந்ததல்ல, தேவன் அவர்களை மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நேசித்த அநேகரை அவர் மறக்க பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாருங்கள், யோசேப்பு செய்யாத ஒரு தவறுக்காக போத்திபாரின் மனைவியின் மூலமாய் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி என்று சொல்லுகிற 2 பேர் அந்த இடத்திலே அந்த சிறைச்சாலையிலே கடந்து வருகிறார்கள். அங்கே வரும் பொழுது அவர்கள் 2 பேரும் சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை யோசேப்பு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். சொப்பனத்துக்கு பதில் கொடுப்பதும் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பது அது ஆண்டவருடைய காரியம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சொப்பனத்துக்கு
விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமா யோசேப்பு ஒரு காரியத்தை, ஒரு கேள்வி அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ வாழ்வடையும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது நீ என்னையும் நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீ இந்த இடத்திலிருந்து விடுதலையாகி போய்விடுவாய், ஆனால் நானோ சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, என்னையும் நினைத்துக்கொள். நீ மறுபடியும் அந்த பார்வோனிடத்திலே போய் அவனுக்கு பானபாத்திரக்காரனாய் வேலை செய்யும் பொழுது என்னையும் நினைத்துக்கொள் என்று சொல்லி யோசேப்பு சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன செய்தான்? மறந்து விட்டான். ஹல்லேலூயா. அது பானபாத்திரக்காரனுடைய தவறு அல்ல, என் தேவன் மறக்க பண்ணினார். எவ்வளவு நாட்கள் இன்றைக்கு பானபாத்திரக்காரன் எனக்காக பேசுவான், இன்றைக்கு எனக்காக வாதாடுவான், எனக்காக வழக்காடுவான் என்று யோசேப்பு எவ்வளவு நாள் பானபாத்திரக்காரன் மேல் நம்பிக்கை வைத்தானோ அத்தனை வருடங்களும் அவனை மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் யோசேப்பை மறந்து போனார்கள். பானபாத்திரக்காரன் மாத்திரமல்ல, யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களால் தனிமைப்படுத்தப்படுகிறான், வெறுக்கப்படுகிறான், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, யோசேப்பு மறக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை மற்றவர்கள் மறந்து விட்டார்களே, மற்றவர்கள் நன்மைகளை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீ வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். நேரம் வரும், குறித்த காலம் வரும், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காலத்துல யார் உங்களை மறந்தாலும் அவங்க எல்லாம் உங்களை தேடி வர போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட என்னை மறந்தவர்கள், என்னை பரிகசித்தவர்கள், என்னை ஒதுக்கி தள்ளினவர்கள் எல்லாரும் இந்த வருஷம் இந்த இறுதி மாதத்திலே என்னோடு கூட ஒப்புரவாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்னை மறந்து விட்டார்கள். இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், ஒருவேளை பெற்ற பிள்ளைங்க கூட நம்மளை மறந்து நம்மளை பார்க்க வராம இருக்கலாம். அம்மா ஒருவர் இருக்கிறார்களே, அப்பா ஒருவர் இருக்கிறார்களே, பண்டிகை நாட்கள் வருகிறது என்று சொல்லி விசாரிக்க வராமல் இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நாம் மறக்கப்படுவோம் அன்பான தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, இந்த கொஞ்ச காலத்துல நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம், தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். ஆகாருடைய வாழ்க்கையிலே பாருங்கள். முதலாவது ஆகார் தன்னுடைய நாச்சியாரை விட்டு வெளியே வந்த பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், நீ சாராளிடத்திலே போய் அடங்கி இரு. ஹல்லேலூயா. நீ சாராளிடத்திலே போய் நீ இரு என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் சில காலங்கள் கடந்த பின்பு அந்த ஆகாரை வெளியே துரத்தி விடுவதற்கு அவர் அங்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகார் வெளியே வந்தது எதற்காக? அவள் தனிமைப்படுத்தப்பட்டது எதற்காக தெரியுமா? அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாதபடி அவள் அலைந்து திரிந்த நேரத்திலே ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே இஸ்மவேலை காப்பாற்றும்படியா தேவன் ஒரு துறவை உண்டு பண்ணி வைத்திருந்தார். அங்கே கண்கள் திறக்கப்பட்டது. அதனாலதான் இஸ்மவேலை ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாய், ஒரு பலத்த ஜாதியாய் மாற்றி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். எப்போது நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோமோ அப்போது நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தூதர்கள், தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறார். அவருடைய கூலினால பசி ஆற்றணும்னா தன்னுடைய அண்ணனை தேடி போகிறான். அன்பு கிடைக்கணும்னா அம்மா கிட்ட போகிறான். ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா தகப்பனை ஏமாற்றி போய் பெற்றுக் கொள்கிறான். அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு நாள் வெளியே துரத்தப்படுகிற சூழ்நிலை. ஹல்லேலூயா. அங்கிருந்து தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வந்து ஒரு வனாந்திரத்துல படுக்க கூட இடமில்லாதபடி ஒரு கல்லை தலையில எடுத்துக்கொண்டு படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடந்தது? தூதர்கள் ஒரே நீயிலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் நேராக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அங்கே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிற அற்புத காட்சியை பார்த்தார். ஹல்லேலூயா. தனிமைப்படுத்தப்படும் பொழுது தூதர்கள் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே. எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின தெய்வம் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, எலியா கருத்தாய் ஜெபித்த பொழுது தேசத்தில் நல்ல மழையை கொடுத்தும் தேசமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தேசமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எலியா என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு சூறை செடியின் கீழே
சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் மூலமா நன்மை பெற்ற எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப எலியா தனிமைப்படுத்தப்பட்டவனாய், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்திலும் கூட நீங்கள், ஆண்டவரே போதும் அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை ஆண்டவரே, எத்தனை காலம் இந்த போராட்டம், எத்தனை காலம் இந்த தனிமை, என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வராதா என்று சொல்லிக்கொண்டு கண்ணீரோடு வந்திருக்கலாம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த எலியா தீர்க்கதரிசி சூறை செடியின் கீழ் படுத்திருந்த பொழுது அங்கு தேவதூதர்கள் வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தி நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை தனிமைப்படுத்துவார்களோ அப்போதுதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஐயோ நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவர் கொஞ்சம் காலத்திற்காக அவர் அனுமதித்திருக்கிற பாடுகள். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் ஒரு பிரச்சனை நிமித்தமா 21 நாட்கள் தன்னுடைய நண்பர்களோடு அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்தை மற்றவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் தானியேல் பார்த்த உடனே அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒளித்து ஓடி போகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நடுங்கி போகிறார்கள். அந்த இடத்தை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது தானியேல் சொல்லுகிறான், நான் தனித்து விடப்பட்டேன். ஹல்லேலூயா. அவன் எப்போது தனித்து விடப்பட்டானோ, தானியேலோடு கூட நண்பர்கள் இருந்த பொழுது ஒரு தொடுதலை அவனால் உணர முடியவில்லை. ஆனால் தானியேலை தொட்டு அவனோடு கூட இருந்த நண்பர்கள் அவனை விட்டு ஒளித்து ஓடின உடனே அங்கே ஒரு கரம், ஆண்டவருடைய கரம் தானியேலை தொட்டது. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்களும் அந்த சூழ்நிலையோடு ஐயோடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி, என்னால எழுந்திருக்க முடியல, என்னால வாழ்க்கையில முன்னேற முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் வாழ்க்கையில கடன் என்கிற தரித்திரம் மாறலையே, நான் எவ்வளவுதான் ஆண்டவர் ஆராதிச்சாலும் எனக்கு விடுதலையே இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா. ரிபலபா சந்தராதி கபரபலபா. நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் வயல்வெளியாய் மாறப்போகிறது. சாதாரண வயல்வெளி அல்ல, அது செழிப்பானதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய தனிமையை குறித்து எல்லாராலும் மறக்கப்பட்டதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற அந்த கொஞ்ச காலத்துல நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போகும். அவ்வளவுதான், இனி முடிஞ்சது, என் வாழ்க்கை முடிஞ்சது, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இந்த வியாதி நிமித்தமா நான் மரித்து போக போகிறேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இந்த கடன் பிரச்சனை நிமித்தமா நான் தற்கொலை செய்ய வேண்டியதுதானா, என்னுடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் என்று சொல்லி நம்பிக்கை அற்று போகிற நிலைமை வரும். அப்படிதான் யோவான் ஸ்நானன் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தவன், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை குறித்து அவருடைய பாதரட்சியை கூட எடுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி பிரசங்கித்த யோவான் ஸ்நானன் கூட இறுதியாக நம்பிக்கையற்றவனை போல ஆண்டவர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக சீஷர்களை அனுப்பி கேட்கிறார், வருகிறது நீர்தானா, இல்லை இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்களிலே நமக்கு கூட நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலை வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை அற்று போகாது, நீங்கள் விசுவாசத்திலே பலனடைவீர்கள் என்று சொன்னார், ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ உங்களுடைய லீபனோன் செழிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய வார்த்தை, ஆனாலும் சுருக்கமான நேரம் இருக்கிறபடினாலே நான் சீக்கிரமாய் முடித்து ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே லீபனோன் செழிக்க போகிறது. இந்த கொஞ்ச காலம், இந்த வெயிட்டிங் பீரியட் நிறைவேறுகிற நேரத்தில் ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்வார், எப்படி உங்கள் வாழ்க்கையில வருவார் என்று சொல்லி சுருக்கமாக 3 காரியங்களை தியானித்து நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வெயிட்டிங் பீரியட், அந்த குறித்த காலம் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கிருந்து நினைப்பார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து நினைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, செங்கல் அறுக்கிறாங்க, என்னென்னமோ அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க கூட நினைக்கிறாங்க, மோச இடத்துல சொல்றாங்க, நாங்க எகிப்தில் வேலை செய்கிறது கூட எங்களுக்கு நலமாய் இருக்குமே, எதற்காக இந்த வனாந்திரத்தில் மரித்து போவதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தாய் என்று சொல்லி முறுமுறுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவன் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எங்கிருந்து நினைத்தருளினார்? அவர் பரத்திலிருந்து நினைத்தருளினார். என்னுடைய ஜனங்கள் அடிமைப்படுகிறார்களே, அவர்களை ஆராதிக்கிற ஜனங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதி
ஆராதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாய், என்னை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி பரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளின தேவன் ஒரே பர்வதத்திலே அவர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. முட்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தரிசனமானார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நினைத்தருளுகிற தெய்வம், எழுந்தருளின தெய்வம். அவர் எகிப்திலே தன்னுடைய இஸ்ரவேலர் தங்கியிருந்த வீடுகளை கடந்து போனார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குறித்த காலத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நினைத்தபடியினால் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் இங்கிருந்து நினைக்கணும் அவசியம் இல்ல, பரத்திலிருந்து நினைக்கிறவர், ஒரே பர்வதத்திலே எழுந்தருளினவர், இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போன தெய்வம் இன்றைக்கு பல்வேறு இடத்திலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளோடு வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் நினைத்தருளி உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் எழுந்தருளி உங்களை கடந்து போக போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கடந்து போனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போனார், நம்முடைய வீட்டை கடந்து போனார், நம்முடைய பிரச்சனைகளை கடந்து போனார். என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய காடுகள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். லீபனோன் என்று சொன்னால் மலைகள், காடுகள் நிறைந்த பகுதி, மலை பிரதேசம், அது அடர்ந்த காடுகள் உள்ள பகுதி, அது செழிப்பான வயல்வெளியாய், நாம் புசிப்பதற்கு நல்ல கதிர்களை கொடுக்கிற செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னார். இன்றைக்கும் காடுகளை போல அடர்ந்த வாழ்க்கை, கண்ணீரோடு உள்ள வாழ்க்கை, கஷ்டத்தோடு முட்கள் நிறைந்த வாழ்க்கை, ஐயோடைய வாழ்க்கையிலே வெளியே வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ அவர் செழிப்பாக மாற்ற போகிறார். அவர் செழிப்பாக மாற்ற போகிறார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி கடந்து போனார் தெரியுமா? ஆண்டவர் எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது அவர்கள் பஸ்கா பலி என்று சொல்லுகிறதான ஒரு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, யாருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை தொடாதபடிக்கு சங்காரதூதன் கடந்து போனான். ஹல்லேலூயா. அங்கு மரணம் இல்லை. சங்காரதூதன் இஸ்ரவேல் வீட்டாரை கடந்து போக காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த வீட்டை கடந்து போனார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவர் எழுந்தருளி வந்திருக்கிற தெய்வம், நம்மை நினைத்தருளி இருக்கிற தெய்வம், நம்மை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அவர் பார்ப்பாரு, என்னுடைய இரத்தத்தினால இவங்க கழுவப்பட்டிருக்கிறார்களா? ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மையும் கடந்து போக அவர் பாத்திரராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. இத்தனை வருஷங்கள் கடந்துட்டோப்பா, இத்தனை மாதங்கள் கடந்துட்டோம் ஆண்டவரே. இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாதப்பா. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை நினைத்தருளுங்கப்பா, என்னுடைய சூழலை நினைத்தருளுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எழுந்தருளி வாருங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி வாருங்கப்பா. திருமண வயதாகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே. என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ வரன்கள் வருகிறதப்பா, ஆனாலும் ஒரு முடிவு இல்லையே அப்பா, ஒரு நல்லது நடக்கலையப்பா. என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே அப்பா. என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை மாறவே இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, நினைத்தருளுங்கப்பா. வாய்களை திறந்து கேளுங்க. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல உலாவை கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால தான் இந்த இடத்துல அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த இடத்துல இறங்கி வாங்கப்பா. இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்க எனக்காக எழுந்தருளி வாங்கப்பா. என் வீடுகளில எழுந்தருளுங்க ஆண்டவரே, என் தரித்திரத்துல எழுந்தருளுங்க ஆண்டவரே, என் வியாதியில எழுந்தருளுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றிருங்கப்பா. என் கண்ணீரை மாற்றிருங்கப்பா, என் கண்ணீரை மாற்றிருங்கப்பா. கடந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனை வந்ததுப்பா, எல்லாவற்றிலும் எங்களை நீங்க தாங்கினீங்களே ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்க கடந்து வந்து அப்பா, அக்னியிலும் தண்ணீரையும் கடந்து வந்து ஆண்டவரே. மனுஷர்கள் சில நேரங்களில் எங்கள் தலையின் மேல ஏறி போனாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை வெளியே கொண்டு வந்தீங்களே அப்பா. எங்களுக்காக
எங்களுக்காக நினைத்தருளுங்க, எங்க குடும்பத்தை நினைத்தருளுங்க, எங்க பிள்ளைகளை நினைத்தருளுங்க, இந்த ஊழியத்தை நினைத்தருளுங்க, இதை பொறுப்படுத்தி நடத்துகிற மகனை ஆண்டவரே நினைத்தருளுங்கப்பா. அந்த குடும்பத்தை நினைத்தருளுங்க. இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, பொருட்களை கொடுத்து உதவுகிற, ஊழியத்திலே தாங்குகிற பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக பிள்ளைகளை நினைத்தருளி, பிள்ளைகளுடைய வீடுகளிலே எழுந்தருளி, அவங்க வீட்டை கடந்து போங்க ஆண்டவரே. அப்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா மாற ஆண்டவரே. ஹல்லேலூயா.